கொச்சியில் காலையிலே மைக் செட்லாம் வச்சு தமிழ் பாட்டு ஓட விட்டுருக்காங்க. காற்று கேட்க இனிமையாக இருந்தது. நானும் அதோட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சொல்லிவிட்டு இன்னைக்கு நம்ம 2 hours health routine சேலஞ்சில் டே 19 காலைக்கு 2 ஆஃப் பாயிலும் 2 சப்பாத்தி நேற்றுக்கு முந்தானேத்தி வச்ச சட்னியோட தொட்டு சாப்பிட்டு காலை உணவை முடித்து விட்டேன். இங்கே ஒரு 2-3 நாளாகவே சரியான வெயில். யானே தெரில, இவன் மழைனாலும் வெயில்னாலும் பயங்கர காட்டுறான். இந்த வெயில் நடந்து போயிட்டு மதியத்துக்கு அரிசி இல்லை, அதான் அரிசியை வாங்கிட்டு வந்துட்டேன். அரிசி வாங்கிட்டு வந்தோன்னே என்ன வேலை தான் ஆரம்பம். அவ்வளோதான், அரிசிலாம் வாங்கிட்டு வந்தேன். மதியம் என்னோடய கலைநயனத்தை யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று செய்வோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே செஞ்சது தான் செஞ்சேன். ஒன்றும் இல்லை, அந்த பட்டாணியெல்லாம் போட்டு சாதம் வைக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஃப்ளாப் ஆகிடுச்சு. என்னென்னா பட்டாணி வந்துட்டு வேகலை, ஏன்னா அதை முன்னாடியே நான் ஊற வைக்கலை. அதனால் எப்படியும் அந்த பட்டாணியை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த சாதத்தோட அந்த சிக்கனை தொட்டு சாப்பிட்டு மதிய உணவை முடித்து விட்டேன். சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு போல் தான் ஜிம்முக்கே போனேன். ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் தான் ஏன்டா போகணுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா உள்ளார போனோடனே சரியான கூட்டம். இந்த கூட்டத்தில் நான் ஒர்க் அவுட் போடுறதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் ஒரு 3 ஒர்க் அவுட் போட்டேன். அதுக்கு மேலே எனக்கு போட வரல. ஏன்னா சுற்றி இருக்கவங்களாம் நம்மளை தான் பார்க்குறாங்களோன்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல். ஆனால் என்னை பார்க்கல, ஆனால் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆப்ஸ் ஒர்க் அவுட் மட்டும் போட்டு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டேன். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குறியில் போட்டு இருக்கிற துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக துவைக்கிறத விட மடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். மடித்து அதை உள்ளார வைக்கும் போது அதுலேருந்து ஒரு 4 துணி கீழே விழுவும். அந்த 4 துணியை உள்ளார எடுத்து வச்சுட்டு அப்படியே கண்ணை நானும் மூடிட்டேன். அவ்வளோதான், இன்றைய நாள் ரொம்ப அருமையாகவும் அற்புதமாகவும் சிறப்பாகவும் வேலைகளாகவும் அப்படியே முடிந்து விட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.